அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. இன்றைக்கு அநேகருடைய விசுவாசங்கள் ஸ்திரப்படாமல் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். விசுவாசம் ஸ்திரப்படவில்லை என்று சொன்னால் சில பிரச்சனை வரும்பொழுது சோர்ந்து போய்விடுகிறார்கள். ஆனால் இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக வாசிக்கிறோம், சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டதாம், பலப்பட்டது. பலப்பட்டது மட்டுமல்ல, நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருந்ததாம். ஒவ்வொரு நாளும் சபையிலே புதிய புதிய ஜனங்கள் சேர்க்கப்பட்டு கொண்டே இருந்தார்கள். அநேகர் விசுவாசத்துக்குள்ளே வந்து கொண்டிருந்தார்கள். இயேசு யார் என்று ஜனங்கள் அறிந்து கொண்டிருந்தார்கள். அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். ஆனால் ஆரம்பிக்கும் பொழுது அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? அதனாலே அப்படின்னு ஆரம்பிக்கிறனால எதனால சபை வளர்ந்தது, எதனாலே விசுவாசிகள் பலப்பட்டு கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் வாசிக்கும் பொழுது முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்கும் போது இப்படி வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள். அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லிஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான். அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி, அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடங்களில் இருக்கும் யூதர் எல்லாரும் அறிந்திருந்தபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். அவர்கள் பட்டணந்தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அதுக்கப்புறம் சொல்லுது அதனாலே. இங்கே பவுல் ஒரு மூத்த ஊழியக்காரனாய், வேத வல்லுநர் சொல்றாங்க கிட்டத்தட்ட 50 வயது. ஆனால் தீமோத்தேயுக்கு 20 வயது. இந்த வாலிபனை தன்னோடு கூட சேர்த்து கொள்ளுகிறார். பவுல் நினைக்கல, எனக்கு எல்லாமே தெரியும், நான் பெரிய ஆளு, இந்த பொடி பையன் என்ன செய்ய போறான், இந்த சின்ன பையன் என்ன செய்ய போறான் அப்படின்னு நினைக்கல. தீமோத்தேயு குறித்து நல்ல சாட்சி கேள்விப்பட்ட உடனே பவுல் தீமோத்தேயு தன்னோடு சேர்த்து கொள்ளுகிறார். இன்றைக்கு சபை விசுவாசத்திலே பலப்பட வேண்டும், விசுவாசிகள் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், வாலிபர்களை கர்த்தருக்குள் நடத்த வேண்டும், வாலிபர்களை ஊழியம் செய்யும்படி அழைத்து உற்சாகப்படுத்த வேண்டும். இன்றைக்கு இதில் ஒரு பெரிய குறைவு இருக்கிறத நம்மளால என்ன செய்ய முடியுது, பார்க்க முடிகிறது. வாலிபர்கள் சிறு பிராயத்திலிருந்தே அவர்களை கர்த்தருக்குள் நடத்தி அவர்கள் கர்த்தருக்கு பிரயோஜனமானவர்கள் என்பதை நாம் உணர்ந்து பிள்ளைகளை கர்த்தரிடத்திலே கொண்டு வர வேண்டிய பொறுப்பு நம்முடைய கையில் இருக்கிறது. பவுலுக்கு யாருமே தேவையில்லை, உதவி இல்லாமல் ஊழியம் செய்யக்கூடிய ஒரு மனுஷன், திராணி உள்ள மனிதன், தாளந்து உள்ள மனுஷன், அபிஷேகம் உள்ள மனிதன், ஞானம் உள்ள மனிதன், மெத்த படித்தவன், ரோம பிரஜையா இருக்கிற ஒரு மனுஷன், அவருக்கு எந்த உதவியும் தேவையில்லை. ஆனாலும் அவர் என்ன செய்கிறார், தன்னை விட மிகவும் வயதில் குறைவான தீமோத்தேயு என்ற ஒருவனை எடுத்து தன்னோடு கூட அவர் சேர்த்து கொண்டு இருவருமாக ஊழியம் செய்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு ஏன் அநேகருடைய வாழ்க்கையில விசுவாசம் குறைவுபடுகிறது அல்லது சமுதாயத்தில் ஒரு தாக்கம், ஒரு மாற்றம் ஏற்படவில்லை என்று சொன்னால் வாலிபர்களை நம்ம புறக்கணிக்கிறோம். பாருங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் 78ஆம் அதிகாரம், சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார், தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து. பிள்ளைகள் வாலிபர்கள் என்ன செய்யணுமா சொல்லுங்க, தேவன் மேல் அவருடைய நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும்படிக்கு, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும்படிக்கு. இன்றைக்கு பெற்றோர் ரொம்ப அதிகமான கவனத்தை எங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, பிள்ளைகள் நல்லா படிக்கணும், பிள்ளைகள் நல்ல வேலைக்கு வரணும், பிள்ளைகள் நல்லா சம்பாதிக்கணும். இதெல்லாம் பெற்றோருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனாலும் பிள்ளைகளை கர்த்தருக்குள் நடத்துகிற காரியத்திலே பெற்றோர் குறைவுபட்டவர்களாகவே இருக்கிறார்கள். இன்னைக்கு அதனால தான் சமுதாயத்தில் நாம் பார்க்குறோம், நல்லா படிச்சிடுறாங்க, நல்ல வேலைக்கு வந்து விடுகிறார்கள், ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் தோற்றவர்களாகவே இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம்.
பிள்ளைகள் நல்ல வேலைக்கு போகணும், ரொம்ப முக்கியம். நல்லா சம்பாதிக்கணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சமுதாயத்தில் உயர வேண்டும், அது இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்களா? அது இருந்தால் போதும், வெற்றி பெற்று விடுவார்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி தங்களுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதை தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னைக்கு நம்முடைய ஜெபம் என்னவாக இருக்கணும்? நம்முடைய பிள்ளைகளுடைய உலக படிப்புக்கும் உயர்வுக்கும் எவ்வளவு முயற்சி செய்கிறோமோ அதை விட அதிக முயற்சி எதுக்கு செய்யணும் தெரியுமா? வார்த்தையை பிள்ளைகள் கற்றுக்கொள்ள. 3 காரியங்களை வாசிக்கிறோம் பாருங்க. பிள்ளைகள் தேவன் பேரில் நம்பிக்கை வைக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் இருக்கிறாங்க, அவங்கள நம்புறாங்க, என்னால் செய்ய முடியும்னு நம்புறாங்க, நான் வாழ்க்கையில் முன்னேறிடுவேன் நம்புறாங்க, எனக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்லா சம்பாதிப்பேன் நம்புறாங்க. எத்தனை பேர் தேவனை நம்பிக்கையாக வைத்திருக்கிறார்கள்? கர்த்தரை நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆனால் நாம் முற்றிலும் தலைகீழாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் பிள்ளைகள் உம்மை அறிந்து கொள்ள, உம்மை நம்பும்படி நான் அவர்களை நடத்துவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. ஒரு காலகட்டத்தில் படிப்பு அவர்களை கைவிட்டுரும், ஒரு காலகட்டத்தில் பணம் அவர்களை கைவிட்டுரும். ஆனால் கர்த்தரை அறிந்திருப்பார்கள் என்று சொன்னால் கர்த்தர் ஒரு நாளும் நம்முடைய பிள்ளைகளை கைவிடவே மாட்டார். நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் படிப்பு ஒரு தீர்வு அல்ல, எல்லா பிரச்சனைக்கும் பணம் ஒரு தீர்வு அல்ல, ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் கர்த்தர் ஒரு தீர்வாக இருக்கிறார். இதை நம்ம பிள்ளைகளுக்குள்ளே கொடுக்கணும். அதான் சொல்றார் சங்கீதக்காரர் சொல்றாரு, நம்முடைய பிள்ளைகள் தங்கள் நம்பிக்கையை தேவன் மேல் வைத்து, இரண்டாவது தேவனுடைய செயல்களை மறவாமல், கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து அதை மறந்து விடக்கூடாது. மூன்றாவது அவர் சொல்றாரு, அவர் கற்பனைகளை கை கொள்ளும்படி, எப்படி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரோ அதன்படி வாழுவதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கும் பொழுது விசுவாசம் அதிகரிக்கும், சபைகள் பெருகும். அதைத்தான் இங்கே சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. பாருங்க, சில நேரங்களில் நம்முடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு காரணத்தினால பள்ளிக்கூடத்துக்கு அல்லது கல்லூரிக்கு போக மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சா பெற்றோர் ரொம்ப துக்கமாயிடுறாங்க. பாருங்க, ஐயோ கண்டிப்பாக பிள்ளைகள் என்ன செய்யணும், கல்லூரிக்கு போகணும். ஆனால் அதே பிள்ளைகள் வாலிபர்களுக்கான வகுப்புகள் நடக்கும்போது அல்லது சிறு பிள்ளைகளுக்கான வகுப்புகள் நடக்கும்போது நான் போக மாட்டேன்னு சொன்னால் பெற்றோர் ரொம்ப சந்தோஷம், பேசாமல் இருந்துடுறாங்க. பரவாயில்ல, ஒரு நாள் வீட்டில் இருக்கட்டும், கொஞ்சம் அவங்க இளைப்பாறட்டும், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே அவங்களுக்கு விடுமுறை கிடைக்குது, நல்லா அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒன்று யோசித்து பாருங்களேன், 6 நாட்கள் உலகம் உங்களுடைய பிள்ளைகள் என்ன பண்ணிகிட்டே இருக்கு, சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கு. 6 நாட்கள் பிள்ளைகள் உலகத்தில் இருக்கிறார்கள். 6 நாட்கள் பிள்ளைகளுக்கு பலவிதமான காரியங்களை உலகம் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்கும் போது அந்த வார்த்தைகள் தான் ஜீவனுள்ள வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் தான் பிள்ளைகளை உருவாக்கும், அந்த வார்த்தைகள் தான் பிள்ளைகளை என்ன செய்யும், பாதுகாக்கும். சங்கீதக்காரன் சொல்றான், நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தைகளை என்னுடைய உள்ளத்தில் வைத்து வைத்தேன். எத்தனை பிள்ளைகளுக்கு தெரியுது? எத்தனை பிள்ளைகளுக்கு வேத புத்தகத்தை கொடுத்து யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்தை திருப்புங்கன்னா எத்தனை பேர் சரியாக திருப்புவாங்க? இன்றைக்கு வேதத்தை குறித்த அறிவு இல்லாத, வெளிப்பாடு இல்லாத ஒரு சந்ததி எழும்பி கொண்டிருக்கிறது. பாரமாக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே எங்கள் வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனை பெற்றோருக்கு தெரியும் உங்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய மொபைல் ஃபோனில் என்ன பார்க்குறாங்க? எத்தனை பெற்றோருக்கு தெரியும்? எவ்வளோ நேரம் அதில் செலவு பண்ணுறாங்கன்னு தெரியும்? எத்தனை விதமான சமூக வலைத்தளங்களில் உங்களுடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறாருன்னு பெற்றோருக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, கடைசி ஒரு கேள்வி நான் உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன். எத்தனை பிள்ளைகளுடைய மொபைல் ஃபோனை பெற்றோர் எடுத்து பார்ப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது? லாக் போட்டு வச்சிருக்கிறாங்க. லாக் போட்டாலே கோளாறுன்னு அர்த்தம். நீங்கள் வீட்டில் உங்கள் சமாதானமே கெட்டு போச்சு அப்படின்னாலும் எனக்கு கவலை கிடையாது. ஆனால் இன்னைக்கு அது கெட்டு போனால் நாளைக்கு அது ரொம்ப நல்லதாக இருக்கும். எந்த பிள்ளை, திரும்ப சொல்கிறேன், எந்த பிள்ளை தன்னுடைய மொபைல் ஃபோனை பெற்றோர் எடுத்தால் கோபப்படுகிறதோ அந்த பிள்ளை தவறான பாதையிலே போகிறது என்பதற்கு வேறு அத்தாட்சி தேவையே இல்லை. எந்த பிள்ளை தன்னுடைய மொபைல் ஃபோனை லாக் பண்ணி வைக்குதோ அந்த பிள்ளை தப்பான ஒரு தொடர்பில் இருக்கிறது என்பதற்கு சந்தேகமே இல்லை. பெற்றோர் பயப்படுறாங்க பிள்ளைகளை பார்த்து. எந்த சந்ததியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? வேதத்தில் பார்க்கிறோம், பவுல் தீமோத்தேயை தன்னோடு அழைத்து கொள்ளுகிறார். தீமோத்தேயை அழைத்து கொண்டு போய் ஊழியம் செய்கிறார்.
சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்படுகிறது, சபை பெருகுகிறது அப்படிங்கிறத நம்மளால என்ன செய்ய முடியுது, பார்க்க முடிகிறது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இந்த தீமோத்தேயு பவுலோடு கூட நின்று ஊழியம் செய்வதற்கான தகுதி எங்க ஆரம்பிக்குது, அவனுடைய வீட்டிலே ஆரம்பிக்கிறது. வாசிங்க 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். இப்போ வழி வழியாக விசுவாசம் வருகிறது. பாட்டிக்குள்ளதான் விசுவாசம் முதல்ல வந்துச்சு. பாட்டிக்குள்ள இருந்து மகளுக்குள்ள அந்த விசுவாசம் வந்தது. மகளுக்குள்ள இருக்கிற விசுவாசம் இப்ப தீமோத்தேயுக்குள்ள இருக்கிறது. எப்படிங்க நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவர்கள் வீட்டிலே பிள்ளைக்கு விசுவாசத்தை என்ன பண்ணாங்க, கற்றுக் கொடுத்தார்கள். சில நேரங்களில் பிள்ளைங்க உடனடியாக நம்ம சொல்றதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா விடாம ஜெபம் பண்ணணும். நான் சொல்றேன், உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறீர்களோ இல்லையோ, எதை கொடுக்கிறீர்களோ இல்லையோ, உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் யார் என்பதையும் அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தையும் உடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பீர்கள் என்றால் தலைமுறை தலைமுறையாக உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா, படிப்பு கொடுக்கிற முக்கியத்துவத்தை ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கறது இல்லை. பிள்ளைகள் எப்படியோ படிச்சுட்டா போதும், படிச்சு முடிச்சுட்டா போதும் நம்ம நினைக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள சொல்லுங்களேன், ஆண்டவரே இந்த தீமோத்தேயு போல எங்க பிள்ளைகள் மாற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. தீமோத்தேயுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் கிடைச்சது பாருங்க. பவுலோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்கிற ஒரு வாய்ப்பு தீமோத்தேயு கிடைக்கிறத நம்மால பார்க்க முடியும். அப்போ முதலாவது நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அடுத்த தலைமுறையின் மேல் நாம் கவனம் வைக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். உங்கள் வீட்டில் அவங்க இருக்கிறாங்க, உங்கள் கஸ்டடியில் அவங்க இருக்கிறாங்க, உங்கள் கண்ட்ரோலில் அவங்க இருக்கிறாங்க. அவங்க அப்படி இருக்கும் பொழுதே அவர்கள் கர்த்தரை விசுவாசிக்கத்தக்கதாக அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்து விசுவாசத்தை புகுத்து விடுவீர்கள் என்று சொன்னால், பிள்ளைகள் எங்கே போனாலும் கர்த்தருக்குள் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காலகட்டத்தில் பிள்ளைகள் நம்ம விட்டு அனுப்ப வேண்டி இருக்கிறது. வெளி ஊருக்கு போகிறாங்க, வெளிநாட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை பெற்றோர் அவங்களோட பேசும்போது, நீ தினமும் வேதத்தை வாசித்தியா, இன்னைக்கு ஜெபம் பண்ணியான்னு எத்தனை பேர் நம்ம கேட்குறோம். இது ரொம்ப முக்கியம். தயவுசெய்து இன்னையிலிருந்து ஒரு மாற்றம். உங்களுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். டேக் கேர் ஆஃப் யுவர் சில்ட்ரன். கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு தெம். அவர்கள் கர்த்தருக்குள் வளருவதற்கு காரணம் நீங்கள் தான் அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். எடுத்தால் அடுத்த தலைமுறை தப்பும், அவர்கள் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அல்லேலூயா. சும்மா சாதாரணமாக ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ ஒரு ஃபேஸ்புக்லேயோ இன்னைக்கு நிறைய வந்துருச்சு. அது மாதிரி ஒரு ஹலோ அப்படின்னு போட்டு அதனால் வாழ்க்கையை தொலைத்த வாலிபர்கள் உண்டு. ஆகையால் தான் பாரத்தோடு சொல்கிறேன், அடுத்த தலைமுறையின் மேல் கவனம் வைங்கள். அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்கு வசனத்தை கற்றுக் கொடுங்க, விசுவாசத்தை அவர்களுக்குள்ள நீங்கள் புகுத்தி விடுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்வார். அல்லேலூயா. இரண்டாவது பகுதிக்கு நாம் வரப்போறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நாம் வாசிப்போம். அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். இங்கே அடுத்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, பவுலும் சீலாவும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போக வேண்டும் என்று ஊழியத்துக்காக விரும்புகிறார்கள். ஆவியானவரே அவர்களை தடை செய்கிறார். சில நேரங்களிலே தேவனே நம்முடைய வாழ்க்கையில சில வாசல்களை பூட்டுவார். தேவனே சொல்வார் இங்க போகக்கூடாது என்று சொல்லுவார். அங்க போக முடியாமல் சில தடைகள் ஏற்படும். அப்படி தடைகள் வரும் பொழுது அது தேவன் கொடுக்கிற தடையா இருந்தால் அதை அறிந்தும் அதை திறக்க முற்படக்கூடாது. சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளை ஒரு பாதையில் நம்ம போக விரும்புவோம், கர்த்தர் அதை அடைப்பார். பாருங்க, வாசல் என்ன பண்ணுவார், ஆண்டவர் அடைப்பார். ஆனால் சில பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் வாசல் அடைச்சிட்டாருன்னா அதை அழுதுகிட்டே இருப்பாங்க. அதை பற்றி, ஐயோ நான் இப்படி எதிர்பார்த்தேன், இந்த கதவை அடைச்சிட்டாங்க, இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு அதையே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அவர் ஒரு வாசலை திறந்தால் அந்த வாசல் தான் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அவர் அடைத்து வைத்திருக்கிற வாசலை திறக்க முற்படாதீங்க. இங்கே ஒரு பெரிய பட்டணத்துக்கு போய் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள். இவங்க அங்கே போய் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கல,
சுவிசேஷத்தை சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வசனம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு, அடுத்து சொல்றார் ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். வேண்டாம், அங்க போகாத. சில வாசல்களை கர்த்தர் அடைக்கும் போது அடைக்கப்பட்ட வாசல்களுக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. நான் யோசித்தேன், இப்படி போயிடணும், இப்படி நடந்துடணும், இப்படி செய்திடணும்னு நினைச்சேன். அது நடக்கலை. கர்த்தரே அந்த வாசலை தடுத்தார். ஒரு காரணம் இல்லாமல் கர்த்தர் செய்ய மாட்டார். தேவன் எதை செய்தாலும் அதை என்னுடைய நன்மைக்காகவே செய்வார். இன்னைக்கு என்னால் அதை பார்க்க முடியுது, ஆனால் நாளைக்கு என்ன நடக்கும் என்னால் பார்க்க முடியாது. கர்த்தருக்கு முடிவு தெரியும். ஆகையால் அவர் சில வாசல்களை என்னுடைய வாழ்க்கையில அடைக்கும் பொழுது அது கர்த்தர் அடைத்தால் நன்மைக்காகவே அடைத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்க கூடியவனா நான் இருப்பேன் என்று சொன்னால் அப்பொழுது நிறைவான ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே அதோடு நின்றுல 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது தேவன் ஒரு வாசலை திறக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அதென்னவெனில், மக்கதுனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று மக்கதுனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதுனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. இங்கே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போக வேண்டும் என்று இவர்கள் விரும்பின போது கர்த்தர் அந்த வாசலை அடைக்கிறார். ஆனால் அதே கர்த்தர் உங்களுக்கு வேற ஒரு வாசலை என்ன பண்றாரு? திறந்து கொடுக்கிறார். இந்த வார்த்தைக்கு, இந்த சூழ்நிலை அவர்கள் கீழ்ப்படிந்ததினாலே ஐரோப்பா தேசங்களுக்கு சுவிசேஷம் எடுத்து போவதற்கு அது காரணமாக இருந்தது. அப்போ முதலாவது அடைக்கப்பட்ட ஊருக்கு சுவிசேஷம் போலையான்னு கேட்டால் பின்னாடி அவங்க அங்கே போனாங்க. கர்த்தரே அவர்களை அழைத்து கொண்டு போனார். ஆனால் அன்றைக்கு கர்த்தர் இவர்களை அந்த இடத்திலிருந்து வேறொரு இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. சில நேரங்களில் கர்த்தர் சில வாசல்களை அடைக்கும் போது சோர்ந்து போயிடாதீங்க. அவர் எந்த வாசலை திறந்திருக்கிறார் என்று அறிந்து அந்த வாசலில் நடக்க தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஜெபத்தை எங்க வச்சிடறோம் அப்படின்னா ஆலயத்தில் மட்டும்தான் கிடையாது. நீங்க கூடியிருக்கிற இடம், நீங்கள் வாழ்கிற இடங்களிலே நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பீர்கள் என்றால் பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் அங்கே உங்களுக்கு ஆரம்பித்து கொடுப்பார். இங்கே ஒரு ஆற்றின் ஓரம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஆற்றினுடைய ஓரத்தில் சில பெண்கள் மட்டும் கூடி ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே பவுலை ஆவியானவர் நடத்துகிறார். பவுல் அங்கே போய் இயேசுவை பற்றி சொல்லுகிறார். இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட உடனே லேதியாள் என்ற பெண்ணுடைய இருதயத்தை கர்த்தர் திறக்கிறார். அங்கதான் முதலாவது ரட்சிப்பு ஏற்படுகிறது. அவளும் அவர் குடும்பமும் ரட்சிக்கப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் அங்கே அப்படியே கர்த்தருடைய வார்த்தை பலுகி பெருக ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை கொடுத்துருக்கிறாருன்னா ஆண்டவரே சொல்லுங்க, என் வீடு ஜெப வீடாய் மாறணும் ஆண்டவரே. என் வீட்டுக்குள்ளே ஜெபிக்கிறவங்க வரணும். என் வீட்டுக்குள்ளே பக்கம் பக்கம் இருக்கிறவங்க வந்து ஜெபிக்கணும் ஆண்டவரே. நீங்கள் கிருபை செய்யுங்கன்னு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்களேன். அந்த இடத்துல கர்த்தருடைய கிரியையும் கர்த்தருடைய செயலையும் உங்களால் பார்க்க முடியும். வருகிறவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் கப்பர்நகூம் என்ற ஊரில் போய் ஒரு வீட்டுக்குள்ளே தான் போகிறார். நிறைய வீடுகளில் போய் ஆண்டவர் அற்புதங்கள் செய்கிறார். அந்த வீட்டுக்குள்ளே போய் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுறாரு. நிறைய பேர் கூடி வந்துட்டாங்க. திடீரென்று ஒரு மனுஷனை, திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வர்றாங்க. ஆண்டவர்கிட்ட கொண்டு வர முடியல, நிறைய தடைகள். ஆகியால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா மாடியில் ஏறி அந்த வீட்டின் கூரையை பிரித்து கூரையின் வழியாக அந்த திமிர்வாதக்காரனை, நடக்க முடியாதவனை இயேசுவுக்கு முன்பதாக இறக்குகிறார்கள். இயேசு அவனை பார்த்து, அவருடைய விசுவாசத்தை பார்த்து, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுனாரு, படுக்கை எடுத்துக்கிட்டு நடனாரு. அவன் எழும்பி நடனா பாருங்க. அங்கே இருக்கிற அத்தனை பேரும் விசுவாசித்தாங்க. அல்லேலூயா. பேதுருனுடைய மாமியார் சுகவீனமாக இருக்கிறாங்க. வீட்டில் ஆண்டவர் போய் அங்கே தொட்டார். அவங்களுக்கு என்ன கிடைக்குது? சுகம் உண்டாச்சு. விசுவாசித்தாங்க. யவீரு மகள் வீட்டில் தான் கிடக்கிறா. ஆண்டவர் போய் அவளுக்கு ஜீவனை கொடுக்கிறாள். அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் என் வீடு அப்படிப்பட்ட ஒரு வீடாக மாறட்டும், என் வீடும் ஜெபிக்கிற ஒரு இடமாக மாறட்டும். நிறைய பேர் வந்து கர்த்தரை அறிந்து கொள்வதற்கான ஒரு இடமாக என்னுடைய வீடு மாற்றப்பட வேண்டும் என்பதை நான் விரும்ப வேண்டும். அடுத்த பகுதிக்கு வருமே. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை நாம் வாசிக்கலாம். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும்
எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இங்கே ஒரு பெண்ணை குறித்து பார்க்கிறோம். இந்த பெண் ஊழியக்காரர்களாகிய பவுலையும் சீலாவையும் பின்தொடர்ந்து வருகிறாள். பின்தொடர்ந்து வந்து சில வார்த்தைகளை சொல்லுகிறாள். என்ன சொல்றா? இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இந்த பெண் சொன்னது சரியா தவறா? சரியான விஷயத்தை தான் சொல்றா. ஆனா அவளுக்குள்ளே இயங்குகிறது ஒரு பொல்லாத ஆவி. நாம என்ன பண்றோம்னா, சிலர் பேசுகிறதை வைத்து அவங்க பேசுறது சரியா இருக்கிறனால அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவியும் சரி என்று நினைக்கிறோம். இங்கே இவள் சரியாகத்தான் பேசுகிறாள், ஆனால் அவளுக்குள்ளே இருந்து கிரியை செய்வது ஒரு பொல்லாத ஆவி. அதுவும் வேதம் சொல்லுகிறது ஸ்பிரிட் ஆஃப் பைத்தன் அல்லது ஒரு மலைப்பாம்பின் ஆவி அப்படிங்கிற அர்த்தம் தான் அங்கே போடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த பெண் இவர்களை குறித்து நல்ல சாட்சி தான் சொல்லுகிறாள். இவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர், இவர்கள் சத்தியத்தின் வழியை நமக்கு போதிக்கிறார்கள் என்பதை அவள் சொல்லிக்கொண்டே வருகிறாள். ஆனால் அவளுக்கு உள்ளே இருக்கிறது என்னங்க சொல்லுங்க? ஆமா, குறி சொல்லுகிற ஆவி என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அம்மா கிட்ட குறி கேட்கறதுக்கு நிறைய பேர் வர்றாங்க. என்ன நடக்க போகுது, எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, எனக்கு கொஞ்சம் சொல்ல. அந்த அம்மா சொல்லுது. அந்த அம்மா சொல்றதை எதிர்காலத்தை அறிந்து சொல்வதில்லை. பிசாசு என்பதினால் அது ரொம்ப அறிவோடு சில காரியத்தை நிதானித்து யூகித்து சொல்லுகிறது. அது ரெண்டு விஷயம் நடந்த உடனே நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, குறி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. இன்றைக்கு எல்லா மனிதருக்குள்ளும் தங்களுடைய எதிர்காலத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது. யாருக்காவது விருப்பம் இல்லாமல் இருக்குதா? எல்லாருக்கும் விருப்பம். நாளைக்கு என்ன நடக்கும் இன்றைக்கே தெரிஞ்சுட்டா நல்லது, எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா, நான் வெளிநாட்டுக்கு போவேனா, எனக்கு பணம் கிடைக்குமா, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ள என்ன செஞ்சுட்டே இருக்குது, இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் எதிர்காலத்தை தேவனிடத்தில் மாத்திரம் கேளுங்கள், மனிதரிடத்தில் போய் கேட்காதீங்க. தேவனிடத்தில் மட்டும் கேளுங்க, ஆண்டவரிடத்தில் மட்டும் கேளுங்க. ஆண்டவரே, நாளைக்கு நீங்கள் எனக்கு என்ன செய்ய போறீங்க என்பதை எனக்கு உங்கள் சித்தமாக இருந்தால் எனக்கு என்ன செய்யுங்க, வெளிப்படுத்துங்க. இந்த அம்மா கிட்ட போய் அவங்க கேட்கும் போதெல்லாம் அந்த அம்மா சில காரியங்கள் சொல்லுது, சிலது சரியாக தான் இருக்குது. அதனால தான் நிறைய பேர் போகிறாங்க. போனது மட்டுமல்ல, நிறைய பணத்தை அவளுக்கு என்ன பண்ணுறாங்க, கொடுக்கிறார்கள். இவள் சில மனிதர்களுக்கு அடிமையாக இருக்கிறாள். அந்த மனிதர்கள் இவள் மூலமாக சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். அவளுக்கு பின்னாடியே போயிட்டு சொல்கிறாங்க, இவங்க தேவனுடைய ஊழியக்காரர், தேவனுடைய ஊழியக்காரர். சத்தியத்தின் வழியை நமக்கு என்ன செய்கிறாங்க, இவங்க தான் போதிக்கிறாங்க. இந்த அம்மா சொன்னதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் அவளை இயக்குவது ஒரு பொல்லாத ஆவி. இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட சொல்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த நாட்களிலே யாருக்குள்ளே என்ன ஆவி கிரியை செய்கிறது என்பதை நிதானித்து அறிய வேண்டிய பொறுப்பு நம்முடைய கையில் இருக்கிறது. இந்த வேதத்தை எடுத்தவங்க எல்லாம் அல்லது வசனத்தை பேசுகிறவங்க எல்லாம் தேவ ஆவியானவருடைய நடத்துதலினால் பேசுகிறார்கள் என்பதற்கு நிச்சயமே கிடையாது. வாசிங்களேன், 1 யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். சில காலங்களுக்கு முன்பதாக வெளி தேசங்களிலும் இந்திய தேசத்திலும் தேர்தல் நடக்கிற சமயத்தில் சில தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டது. இன்னார் தான் ஜெயிப்பாங்க, இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டது. ஆனால் அவங்க சொன்னதுக்கு நேர் எதிர்மாறாக காரியங்கள் நடந்தது. அப்போ அதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிக்கை. ஆண்டவர் காலம் நிறைவேறும் வரைக்கும் ஆண்டவர் சும்மா தான் இருப்பார். இப்போவே போட்டு இவங்க நல்ல தீர்க்கதரிசி கள்ள தீர்க்கதரிசின்னு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், போட்டு சொல்லி பட்டியலிட மாட்டார். ஆனால் சோதித்து அறிய வேண்டிய பொறுப்பு யார் கையில் இருக்குது சொல்லுங்களேன்? என் கையில் தான் இருக்குது, என் கையில் தான் இருக்குது. தெளிவாக ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி இன்னார் தான் வருவார்கள் என்று சொன்ன பிறகு அது பொய்க்கும் என்றால் நிதானிச்சு பார்க்கணும், எந்த ஆவியினாலே அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். சொல்லலை, அதை நிதானிக்கலை அப்படின்னா நாம தான் மாட்டிக்கொள்வோம். ஆண்டவரிடத்தில் சொல்லணும், ஆண்டவரே இதை சோதித்து அறிந்து கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய். எப்படிப்பட்ட ஆவி அங்கே கிரியை செய்கிறது, யாருடைய உதவியோடு இவர்கள் பேசுகிறார்கள், இவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டது என்பதை நிதானித்து அறிய வேண்டிய பொறுப்பை கர்த்தர் யார் கையில் கொடுத்துருக்கிறாரு? நம்ம கையில் தான் கொடுத்துருக்கிறார், வேற ஒருத்தர் கையில் ஆண்டவர் கொடுக்கல. அப்போ இந்த அடுத்த காரியம், 5வது ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம்,
அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இப்போ என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்த குறி சொல்லுகிற ஆவியினால் பிடிக்கப்பட்ட அந்த பெண் இவர்களுக்கு பின்னாக வந்து சத்தம் போட்டு கொண்டே இருக்கிறாள். பவுலுக்கு திடீர்னு ஒரு நேரம் கோவம் வந்து திரும்பி பார்த்து அதற்குள்ளே கிரியை செய்கிறத பொல்லாத ஆவியை விரட்டுறார். அது போயிடுது. போன உடனே அந்த பெண் மூலமா, அந்த பொல்லாத ஆவியின் மூலமாய் சம்பாதித்து கொண்டிருந்தவர்களுக்கு வருமானம் போன உடனே இவர்களை கொண்டு போய் அதிகாரிகள் முன்னாடி என்ன செய்கிறாங்க? நிறுத்தி விடுகிறார்கள். அவர்கள் மேல் ஒரு பொய் குற்றச்சாட்டை சுமத்துகிறார்கள். பொய் குற்றச்சாட்டை சுமத்தின பிறகு அவங்க எதுவுமே விசாரிக்கல. இந்த அமளியை பார்த்த உடனே ஒரு நல்லா அடித்து இவங்களை கொண்டு போய் என்ன போட்டாங்க? சிறைச்சாலையிலே போடப்பட்டிருக்கிறார்கள். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும். ஆண்டவர் ஒரு வாசலை அடைச்சாரு, அவர் திறந்த வாசல் தான் இது. இந்த வாசல் வழியாக நான் போய் தானே அடி வாங்கி நிற்கிறேன். இந்த வாசலில் நான் போனது சரியான்ற கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை நடத்துகிறார் நிச்சயம் இருந்துச்சுன்னா அதில் உபத்திரவம் வரும், கஷ்டங்கள் வரும், வேதனைகள் வரும், துன்பங்கள் வரும். ஆனாலும் அவர் தம்முடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை கூப்பிடுறது நல்லா சந்தோஷமாக இருக்கலாம், கவலையப்படாதீங்க, வாழ்க்கையில் கஷ்டமே வர இல்லை. அவர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை நடத்துவேன். ஆனால் கஷ்டங்கள் வரும். சில மனிதர்கள் உன்னை பகைப்பார்கள், சிலர் உனக்கு விரோதமாக எழும்புவாங்க, சிலர் உன்னை பொய்யா குற்றம் சாட்டுவாங்க, சில நிந்தனைகள், சில அவமானங்கள் உனக்கு ஏற்படலாம். ஆனாலும் என்னுடைய சித்தத்தை அதன் வாயிலாக கூட நான் நிறைவேற்றி கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. ரோமர் 8:28 அழகான வசனம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், சொல்லுங்க, சகலமும், சகலமும் எல்லாமே நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. இந்த சூழ்நிலைகள்லாம் ஆண்டவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. நம்ம கண்ணுக்கு பார்க்கும்போது தான் ஏதோ கட்டுப்பாடு இழந்து போய் கொண்டிருக்கிறோமோ என்று நமக்கு தோணும். இல்லை, ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கிறது. நான் கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கிறேன். எந்த சூழ்நிலையும் அவர் கை மீறி என்னுடைய வாழ்க்கையில் போகவே ஒரு நாளும் போகாது, ஒரு நாளும் போகாது. இப்போ அடிச்சுட்டாங்க, கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டாங்க, உட்காவல் அறையிலே போட்டிருக்கிறார்கள். மற்ற கைதிகளெல்லாம் சும்மா இருந்தாலும் இவங்களை அடித்து என்ன பண்ணாங்க? கை காலின் தொழு மரத்திலே அவர்கள் போட்டு விட்டார்கள். அசைக்க முடியாத ஒரு நிலையிலே இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கிறார்கள் பவுலும் சீலாவும். ஆனால் 25ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்றாங்க. என்ன பண்றாங்க? சொல்லுங்களேன். அவங்க குறித்த நேரம், அவங்களுக்கு நடுராத்திரி அவங்களுக்கு ஒரு நேரம் குறித்து வச்சுருக்காங்க. அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்க? ஜெபம் பண்ண. வீட்டில் இருந்தாலும் ஜெபம் பண்ணுவாங்க, சிறைச்சாலையில் இருந்தாலும் ஜெபம் பண்ணுவாங்க, கை கால் கட்டி போட்டிருந்தாலும் என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ஜெபம் பண்ணிட்டு தேவனை என்ன செய்தாங்களாம்? துதித்து பாடினார்கள். சொல்லுங்கள், தேவனை. நாம் அந்த நிலையில் இருந்தால் துதித்து பாடுவோமா? குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறோம், அடிக்கப்பட்டிருக்கிறோம், காரணமே இல்லாமல் சிறைச்சாலையில் போடப்பட்டிருக்கிறோம். அந்த சூழ்நிலை தேவனை துதித்து பாடுவோமா? கேள்வி வரும்ல, ஏன் ஆண்டவரே இந்த கஷ்டம் எனக்கு? எல்லாரும் பார்த்தாங்களே என்னை அடித்ததை, எல்லாருக்கும் முன்னாடி நான் கேவலப்பட்டேனே, தலைகுனிவு எனக்கு ஏற்பட்டுச்சே, ஏன் என்னை சிறைச்சாலையில் போட்டீங்க அப்படின்னு தான் நம்ம கேள்வி கேட்போம். ஆனால் பவுலும் சீலாவும் என்ன பண்ணுறாங்க? தேவனை துதித்து பாடினார்கள். என்ன துதித்து பாடியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர்னு பாடியிருப்பாங்க. பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்கு வரவில்லை என்றால் சிறைச்சாலைக்காரன் எப்படி சுவிசேஷத்தை கேட்பான்? எப்படி சுவிசேஷத்தை கேட்பான்? அவன் மேலும் அவனுடைய குடும்பத்தின் மேலும் கர்த்தர் நோக்கமாக இருக்கிறார். என் பிள்ளைகள் இந்த கஷ்டத்தின் வழியாக அந்த இடத்துல வந்து தேவனை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணும்போது, கர்த்தருடைய கட்டுகளை அவிழ்த்த பொழுது சிறைச்சாலைக்காரன் சொல்றான், ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போ அவங்களுடைய ஜெபம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க, அவங்க ஆராதனை எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இதை கேட்டுக்கொண்டிருந்த சிறைச்சாலைக்காரன், இன்னைக்கு நீங்க பேசுறதெல்லாம் சுற்றிலும் இருக்கிற அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் என்னவா இருக்கணும் தெரியுமா? அவங்க வாயிலிருந்து ஒரு கேள்வி வர வைக்கணும். என்ன கேள்வி தெரியுமா? ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கேட்குறாங்களா? நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கேட்குறாங்களா? எப்படிங்க இவ்வளோ கஷ்டத்துலையும் சந்தோஷமா இருக்கிறீங்க? எப்படி உங்க வாழ்க்கையில் இப்படி இருக்க முடிகிறது? அந்த கேள்வி அவர்கள் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவங்க கேள்வி கேட்பாங்க, ரட்சிக்கப்படுவதற்கு, இந்த ரட்சிப்பை, இந்த சந்தோஷத்தை, இந்த ஆண்டவரை நான் அறிந்து கொள்வதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கேட்கிறான். அன்று ராத்திரியிலே அவனும் அவன் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுகிறார்கள். அன்று ராத்திரியிலே ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அங்கே ஏற்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சில வாசல்களை அடைக்கும் பொழுது அதை திறக்க முற்படக்கூடாது. அவரே ஒரு வாசலை நம்ம திறந்து கொடுக்கிற வரைக்கும் கர்த்தருக்காய் காத்திருக்க வேண்டும். மூன்றாவது,
கர்த்தர் நம்முடைய வீடுகளிலும் கிரியை செய்ய விரும்புகிறார். ஆலயத்தில் மட்டும் வந்து ஜெபிப்பதை பெருசாக நினைக்காம நம்ம வீடுகளிலும் ஜெபிக்க வேண்டும் என்ற எண்ணம், விருப்பம் நமக்கு உண்டாக வேண்டும். 4வது, கள்ள தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனங்களை கேட்கும் பொழுது இதற்கு பின்பதாக என்ன ஆவி செயல்படுகிறது என்பதை அறியக்கூடியவர்களாக, நிதானிக்கக்கூடியவர்களாய் நாம் வளர வேண்டும். 5வது, எல்லா சூழ்நிலையிலும் தேவனை நீங்கள் துதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை விடுதலை ஆக்குவது மட்டுமல்ல, உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லாருடைய கட்டுகளையும் கர்த்தர் அவிழ்க்க வல்லவராக இருக்கிறார்.